இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்கு இந்த 2025 குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு, அதாவது காற்று ராசிக்கு 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மிருகசீரிஷம் 3ஆம் பாவத்தில் மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவினுடைய வீட்டுக்கு குரு. அப்போது எல்லா உலக அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டெக்னாலஜி பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்லணும். இந்த குரு பயிற்சியை எல்லா தோஷத்தையும் ஒரே அடியாக நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எல்லா கிரகமும் விட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதே பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லிட்டு பழமொழி. குரு நிற்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், அதற்கு என்ன பலனை கொடுக்க போகிறாரு, அதில் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த தனுசு ராசி அந்த காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரிங்க, பயங்கரமான ஒரு ஆன்மீகமான ஒரு சிந்தனை, எல்லாரையுமே அனுசரித்து போடக்கூடிய ஒரு குணம், ஒரு தன்மையான ஒரு குணம் தனுசு ராசிக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுலேயுமே தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத விட மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எது அப்படின்னா தனுசு ராசி தான். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது இவங்கள்ட்ட. இவங்களுடைய குடும்பத்தின் மேலே பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. நல்லது ஒரு அந்தஸ்து, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான ஒரு குணம் எல்லாமே தனுசு ராசிக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் சரி விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கீழே விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத என்றைக்குமே விட மாட்டாங்க. எல்லாரையுமே மதிப்பாங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்க, அதாவது மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு மாற்றத்தை தரப்போகுது, அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய ஒரு கிரக பயிற்சி. லைஃப்பில் குரு, அதாவது ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு தானே. இப்போ பாருங்கள், உங்களுடைய ராசியை டைரெக்டாக அவர் பார்க்க போகிறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு பாக்கியம். அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை. எப்போதெல்லாம் ஒரு தடைகள் அப்படிங்கிறது வந்தாலும் இனிமே அந்த தூசி மாதிரி ஊதி தள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தனுசுக்கு. எப்படி அப்படின்னா, எவ்வளோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் அதை அப்படியே டக்குன்னு ஊதி விட்டுருவாங்க. அந்த தைரியத்தை யார் கொடுக்க போகிறது அப்படின்னா குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எது வந்தாலும் சரி இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு குணம் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. தனுசு ராசிக்கு வந்துச்சா இல்லைங்களா?
சரிங்களா? வரணும். எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போடா அந்த குரு பயிற்சி வரும், எப்போ நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனைவருக்குமே குரு பகவான் நல்லதொரு பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் பக்கம். ஏன் அப்படின்னா, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பகையான ஒரு வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டில் இந்த ஒரு வருஷமாக இந்த குரு பகவான் இருந்தாருங்க. ஒரு வருடமாக குரு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேளுங்களேன். அது நல்லதாக இருந்தால், அது ஒரு சில பேர் சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்லது ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. இதே யாருக்கு பலவீனமோ அவங்களாம் கேட்டிங்க அப்படின்னா, கண்ணில் கண்ணீர், அந்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தம், தடைகள், பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு என்னதொரு லைஃபு அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னா, இடமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், வீடு வாங்க முடியல, ஒரு வண்டி வாங்க முடியல, ஒரு வாகனம் வாங்க முடியல, வண்டி வாகனத்தில் ஒரு செலவு இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை, நண்பர்கள் கூட்டாளி எதிரி ஆகிட்டாங்க, நான் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணி அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், ஒரு கெட்ட பேர், ஒரு அவச்சொல் அப்படிங்கிறது ஒன்று வாங்க வச்சுட்டான், வேலை பார்க்குறதில்ல எனக்கு நல்லா இருந்து என் பேரையே கெடுத்துட்டாங்க, எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க பெரிய அளவுக்கு போயிட்டாங்க, என்னால் போக முடியல, படிப்பு கல்வி உத்தியோகத்தை தடை வந்துருச்சு, எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு தாங்க. அப்புறம் அந்த அவ்வளோ தடைகளை சந்தித்தாங்க. வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு ஒரு தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தாங்க. இதுதான் தனுசு ராசி. இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் தசா புக்தி, குரு புக்தியோ இல்லை சனி புக்தியோ வந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நடந்திருக்கும். நான் சொல்கிறது வந்துட்டு இந்த ஜூன் ஜூலைலேருந்து அக்டோபர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, பிப்ரவரிக்குள்ளே பாருங்கள் நிறைய கஷ்டம் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. எதிரியா, பகையா, பிரச்சனையா, கடன், மருத்துவ செலவு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி நிறைய வழக்கு, பண விரயம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. இனிமே பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா குரு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே வார்த்தை, குரு பார்த்தால் கோடி நன்மை. இது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா, குரு தான் உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய ஒரு அதிபதி. ஒரு மனிதன் நிம்மதியாக சுகமாக இருக்கணும் அப்படின்னா குரு தாங்க உங்களுடைய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு பகவான். அடுத்து வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே இந்த 4ஆம் பாவம். ஒரு மனிதன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்க போகிறாரு. அவரோட பார்வை 7ஆம் பார்வை. 7ஆம் இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் உன்னை கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன், நீ தைரியமாயிரு, தைரியத்தை மட்டும் தைரியமாக நில்லு, நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லுவார் குரு பகவான். அப்போது இந்த தனுசு ராசியில் என்ன வேணும் அப்படின்னா, தைரியம் வரணும், தன்னம்பிக்கை வரணும். ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா குரு தான் பொன், பொருள், நகை, பணம் எல்லாத்துக்கும் அதிபதி. பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய பார்வை அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல 5ஆம் பார்வை அப்படிங்கிற சிறப்பு பார்வை அங்கே பதிக்கிறாரு. அப்போ வருமானம் இது தடை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக சுகபோகமாக வாழ போகிறீங்க. இது நடந்தேறிடும். சரிங்களா? நகையோ பணமோ ஏதாவது ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக நடக்க போகுது. திருமணம் நடக்கலாம், அவங்களுக்கு நடக்க போகுது. காதல் திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும். 2வது திருமணம் அப்படின்னா கூட அது ரெண்டும் கைக்கூடி வரும். வேலை, உத்தியோகம், வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, வெளியூரில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு கடனையும் நீங்கள் அடைச்சிப்பிடுவீங்க. பார்த்துக்கோங்க, எவ்வளோ கடன் இருந்தாலும் அடைச்சிப்பிடுவீங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கானாலும் உங்கள் பக்கம் முடிவுங்கிறது வரும். நல்லதொரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கல்வியில் டாப்பான ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு நேரம் வரலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அரசாங்க வேலை, அரசு மூலமாக அனுகூலம், படிப்புகளில் நல்லதொரு மாற்றங்கள், இது எல்லாமே சூப்பராக அமைய போகுது தனுசு ராசி. இப்போ எழுதுங்க, லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரியன் தொடர்பு இருக்கோ அரசாங்க வேலை எழுதுங்க. தனுசு ராசிக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம். இது எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் எந்த தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. தனுசு ராசி எதை எடுத்தாலும் வெற்றி 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 மட்டும்தான். சகோதர உறவுகள், நண்பர்கள், பழக்க வழக்கம், இதன் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்க முடியும். நண்பர்கள் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக மாறுவாங்க. இப்போ மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வருது. காதல் திருமணம், 2ஆம் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கை கொடுக்கக்கூடிய நேரம். அதாவது சுப செலவாக பண்ணுங்கள், செலவு மட்டும் சுப செலவாக பண்ணுங்கள். வீடு அந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயம், இப்போ தொழில் பண்ணிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து, தசாபுக்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொழில் நல்லதொரு மாற்றம் அப்படி கண்டிப்பாக வரும். இனிமேல் குரு பார்க்குறதுனால நீங்கள் எதுலேயுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலையை விடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தைரியத்தை மனசுக்குள்ளே கொண்டாங்க. எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக கண்டிப்பாக மாறும். எது வந்தாலும் சரி, நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மன தைரியத்தை மட்டும் கொண்டாங்க. எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு, கவலையப்படாதீங்க.
இனிமேல் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக நல்லதொரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், லாபம் வரும், வருமானம் வரும், இன்கம் வரும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ எடுங்க லாட்ரி யோகம் அப்படிங்கிறத, ஜாதகத்தை பார்த்து தசாபுக்தியை பார்த்து லாட்ரி யோகம் எடுங்க, கண்டிப்பாக லாட்ரி அடிக்கும். சரிங்களா? தசாபுக்தி ஜாதகத்தை பார்த்து லாட்ரி பாருங்கள், லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும், மருத்துவ ஃபீல்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எந்ததொரு படிப்பு, எந்ததொரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி, அதிகப்படியான ஒரு மார்க் ரிசல்ட்டில் தனுசு ராசி அப்படிங்கிறது வந்துடுவாங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போது ஏன்னா ஒரு விஷயம், ஒரு கௌரவம் உங்களுக்கு தேடி வரும். இந்த இழந்த கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது சூப்பராக இருக்கும். இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பட்டைய கிளப்பும். நிறைய பேருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கமிஷன் ஏஜென்ட் பிஸ்னஸ்ஸு, ஐடி ஃபீல்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமாக இருக்குது. அப்போது பொதுவாக இவங்க எப்போதுமே ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு தைரிய குணம், தன்மான குணம், ஒரு விஷயம் பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை பற்றி மாறவே மாட்டாங்க. எப்படியாச்சும் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இயற்கையான ஒரு ஞான அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க. ஏன்னா சொல்லாமலே அந்த ஒரு காரியத்தை மைண்டில் ஏற்றிக்கக்கூடிய ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கை, இந்த விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரு குணம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் பகவானுடைய ஒரு நட்சத்திரங்க, எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க. சரிங்களா? தனிமையே விரும்புவாங்க, தன்மானத்தோடு இருப்பாங்க. இந்த கூட்டம் செய்கிறதுங்கிறது பிடிக்காது. தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எதிர்காலம் அந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி ரொம்ப சூப்பரான ஒரு பயிற்சியாக இருக்குங்க. குருவினுடைய பார்வையும் இருக்கின்றது. அது இல்லாமல் நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. கல்யாணம் அப்படிங்கிறது நடக்க போகுது. காதல் திருமணமோ, இரண்டாவது திருமணமோ, சுபகாரியமாக, சுப செலவாக, வீட்டில் ஒரு நல்லதொரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க போகுது. உயர்ந்த இடத்துக்கு, உயர்ந்த பதவிக்கு போக போகிறீங்க. யாரெல்லாம் மூல நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் பாருங்கள், ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், தைரியம் எல்லாமே தேடி வரும். ஒரு மிகப்பெரியதொரு பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல், அரசாங்கத்தில் யாரெல்லாம் இந்த மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறீங்களோ நல்லதொரு எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது. தந்தையுடைய சொத்துக்கள், தாயினுடைய சொத்துக்கள், இடப்பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், சகோதரர்களால் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகக்கூடிய ஒரு நேரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நட்சத்திர பலன் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே பாருங்கள், அவமான பிரச்சனை எல்லாமே தடைகளை பார்த்து நொந்து போயிருப்பாங்க. உடல் உபாதைகள் நிறைய தடைகளை சந்தித்தாங்க, இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. வாழ்க்கை ஒரு பிரகாசமாக அமையும். இந்த புரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே ஒரு கலை, கற்பித்தல் திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போதுமே ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க. எதுலேயுமே வேலை, உத்தியோகம், லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு நாகரிகமாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனால் சம்பாதிக்கணும், வருமானம் திட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. இதுலேயுமே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி தான் தன்னை காட்டிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். இனிமேல் பாருங்கள், இவங்களுக்கு வருமானம், வேலை, உத்தியோகம் தடை இருக்காது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறதோ, இந்த பிளான்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்த மாற்றக்கூடிய ஒரு பிளான் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். எதிரி, பகை, கடன் எது வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. இனிமேல் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்துடும். அப்போ எதிரி, பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எது வந்தாலும் சரி ஏற்று நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரங்கிறது வருது. லாப வருமானம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். பெருங்கொண்ட பணம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். கொடுத்த பணம் வாங்கணும் அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும். எதை எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்கும். இந்த புரட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரட நட்சத்திரத்துக்கு அப்புறமா இந்த உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் அப்படிங்கிறது ஒரு தைரியமான ஒரு குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இனிமேல் எதனாலும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும். வீடு, இடம், வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அரசியல், அரசாங்கம் போன்ற அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க பக்கம் வெற்றி இருக்கும். நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க. ஏன்னா நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்கள்ல. அப்போ இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே உங்கள் பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பார்ப்பதால் மிகப்பெரியதொரு தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு பயிற்சியாகவே நிச்சயமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள்ங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.